ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து vlog என்னால் லேட்டாக தான் போட முடிஞ்சது. ஏன்னா இன்றைக்கி எந்த ஒரு ஸ்பெஷலாகவும் இல்லை. இன்றைக்கி என்னென்னா வந்து வளர்ப்பிறை அஷ்டமி, காலபைரவர் கோயில் பற்றின வீடியோ என்கிட்ட ஒன்று, ஒரு ஹோமம் மகா யாகம் வீடியோ இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி இன்றைக்கி வளர்ப்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி எப்பொழுதும் நாங்கள் வந்து காலபைரவர் கோயிலுக்கு போயிடுவோம், பக்கத்தில் தான். ஸோ அந்த கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து அந்த கோயிலில் வந்து என்ட்ரன்ஸ்லேயே சிவபெருமான் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லிங்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக எத்தனை நட்சத்திரமோ 27 நட்சத்திரங்களா, அந்த 27 நட்சத்திரம் ப்ளஸ் ராசியோட லிங்கங்கள்லாம் இருக்குது இந்த கோயிலில் ஸ்பெஷல். ப்ளஸ் நவகிரகம். இது வந்து ஃப்ரண்ட், இது அதாவது சிவன் வந்து நம்ம நுழையும் போது சிவன் இருப்பார். அதுக்கப்புறம் உள்ள அந்த பேக் சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து காலபைரவரும் பைரவியும் இருப்பாங்க. வந்து காளின்னு சொல்லுவாங்க, அன்றைக்கே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி வளர்பிறை அஷ்டமியும் வந்து தேய்பிறை அஷ்டமி எப்படி வந்து நல்லதோ அதே மாதிரி வளர்பிறை அஷ்டமி நம்ம ஏதாவது நல்லதாக வந்து இப்போ வீடு கட்டணும், ப்ளஸ் ஏதோ கல்யாணம் நடக்கணும், அந்த மாதிரி ஏதோ புதுசாக ஒரு தொழில் தொடங்குறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து வளர்பிறை அஷ்டமி அன்றைக்கி நம்ம நல்ல விதமாக வந்து ப்ரேயர் பண்ணிக்கணும், சாமிகிட்ட வேண்டிக்கணும். தேய்பிறை அஷ்டமியில் வந்து நம்ம கஷ்டங்கள்லாம் தேஞ்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ அதனால இன்றைக்கி வளர்பிறை அஷ்டமி போய் சாமியை பைரவரை பார்த்துட்டு தொழுதுட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு, தரிசனம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பார்த்துருப்பீங்க, காலபைரவர் இப்படி தான் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.